தக்காளி தொக்கு செஞ்சு அதுல பெரட்டின சாதத்துல ஒரு வறுத்த முட்டையை வச்சு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதே ஒரு அலாதி தான். நான் ஸ்கூல் படிக்கும் போது வாரத்துல ஒரு முறையாவது அம்மா தக்காளி சாதம் கொடுத்துருவாங்க. ஆனா 2 முட்டை வைப்பாங்க. சோ லஞ்ச் டைம்ல டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணதும் எல்லாரும் இந்த மாதிரி கை நீட்டுவோம். எல்லாரும் அவங்கவுங்க மூடியில அவங்கவுங்க கொண்டு வந்த சாதத்தை வச்சு ஷேர் பண்ணிப்போம். சோ இதை செய்யறதுக்கு சட்டில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையை வதக்கிக்கோங்க. அடுத்து தூளா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 15 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப இதுல 2 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜார்ல அரைச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளியில பச்சை வாசனை இருக்கும். பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இல்ல சாம்பார் தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம எண்ணெயிலே தான் வதக்கி எடுப்பேன். தண்ணி சேர்க்காம நான் பண்றதுனால 1 மாசம் ஆனாலும் எனக்கு கெட்டு போகாது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமா மட்டும் சேர்த்துக்கணும். சோ இப்ப தொக்கு நான் அதிகமா செஞ்சதுனால ஒரு பவுல்ல எடுத்து நாளைக்கு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சுக்கிட்டேன். சோ மீதி இருக்கிற தொக்குல நான் வடிச்சு ஆற வச்சிருக்கிற பொன்னி புழுங்கல் அரிசி சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண கொத்தமல்லியும் அதோட நெய்ல வறுத்த முந்திரியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இந்த தக்காளி தொக்கு மத்த தக்காளி தொக்கை விட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பூண்டோட ஃபிளேவர் தூக்கலாவே இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்க டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துட்டு போகும்போது உள்ள வாழை இலையோ இல்ல தையலையோ வச்சு கட்டி எடுத்துட்டு போங்களேன், இன்னுமே மனமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி